ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என்ஃபான்சியா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேகதாதுவில் அணை கட்டியே தீருவோம். கர்நாடக புதிய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை பிடிவாதம். +2 துணை தேர்விலிருந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு விலக்கு. விரும்பும் மாணவர்கள் தேர்வு எழுதலாம் எனவும் தமிழக அரசு அறிவிப்பு. அஇஅதிமுகவிற்கு தியாக தலைவி சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டும். அஇஅதிமுக தொண்டர்கள் மனித சங்கிலி அமைத்து வலியுறுத்தல். தொலைதூர கல்வி முதுகலை பட்டதாரிகளுக்கு பதவி உயர்வு பெற முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மருத்துவ வல்லுநர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேட்டி. கேரளாவில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று எதிரொலி. நெல்லை ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு RT-PCR பரிசோதனை. தமிழகத்தில் 3ஆம் அலை கொரோனா பாதிப்பை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். 12ஆம் வகுப்பு துணை தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. இணையத்தில் பதிவிறக்கம் செய்ய ஏற்பாடு. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. ஒருவர் உடல் சிதறி பலி. கொரோனா பரவலை காரணம் காட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 9 இடங்களில் 10 நாட்களுக்கு கடைகளை அடைக்கும் தமிழக அரசின் உத்தரவு. வியாபாரிகள் கடும் அதிருப்தி. திருத்தணி கோவிலில் இன்று முதல் 5 நாட்களுக்கு பக்தர்களுக்கு தடை. ஆடி கிருத்திகையொட்டி கூட்டத்தை தவிர்க்க நடவடிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட 9 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் +2 துணை தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு விலக்களிக்கப்படும் என்றும், மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் பட்சத்தில் தேர்வு எழுதலாம் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவுள்ள 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகளை தனி தேர்வர்களாக எழுத விண்ணப்பித்துள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அனைவருக்கும் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களித்து அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்து அரசு ஆணையிட்டுள்ளது. இவ்வாறு தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படும் மாணவர்கள் அனைவருக்கும் மதிப்பெண்கள் வழங்குவது குறித்த நடைமுறையை வடிவமைத்து உரிய ஆணைகள் பள்ளிக்கல்வித்துறையால் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுகளை எழுத விண்ணப்பித்துள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் பட்சத்தில் இத்தேர்வினை எழுதலாம் என்றும், தங்களது சுய விருப்பத்தின் அடிப்படையில் தேர்வு எழுதும் மாணவர்கள் பின்னாளில் இந்த ஆணையின் அடிப்படையில் தேர்ச்சி பெற்றதாக தங்களை அறிவிக்குமாறு கோரலாகாது என்றும் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என கர்நாடக முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு பசவராஜ் பொம்மை டெல்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் அம்மாநிலத்தில் சேர்ந்த மத்திய அமைச்சர்களுடன் இணைந்து பிரதமர் திரு மோடியை சந்தித்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திரு பசவராஜ் பொம்மை மேகதாதுவில் அணையை கட்டியே தீருவோம் என்றும்,
காவிரியில் கர்நாடகாவுக்கு உரிமை கோரியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலையின் கருத்து பற்றி கவலை இல்லை என்றும், அவர் பேசியதற்கு பதில் அளிப்பதும் தனது வேலை இல்லை என்றும் திரு பசவராஜ் பொம்மை கூறினார். மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது என்றும், மேகதாது அணையை கட்டவிட மாட்டோம் என்றும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை சில தினங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அஇஅதிமுகவுக்கு தியாக தலைவி சின்னம்மா தலைமை ஏற்க வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அஇஅதிமுகவினர் மனித சங்கிலியில் ஈடுபட்டனர். அஇஅதிமுகவுக்கு தியாக தலைவி சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டும் என கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அஇஅதிமுகவினர் மனித சங்கிலி அமைத்தனர். உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் கள்ளக்குறிச்சி மாவட்ட அஇஅதிமுக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி இணை செயலாளர் திரு வேங்கையன் தலைமையில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலியில் ஏராளமான அஇஅதிமுகவினர் கலந்து கொண்டு கழக கொடிகளை ஏந்தியபடி சின்னம்மா தலைமையேற்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தோல்விக்கு காரணமே 7 பேர். அது நம்பர் 1 எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஜெயக்குமார், சிவி சண்முகம், உளுந்தூர்பேட்டை குமரகுரு. தோல்விக்கு காரணமே இந்த 7 பேர் தான். இந்த 7 பேரையும் கட்சியை விட்டு எடுத்துட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். மறப்போம் மன்னிப்போன்ற ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு உண்டு, கட்சிக்காரங்களுக்கும் உண்டு. அந்த மாதிரி மறுபடியும் இவங்களை கட்சியில் சேர்த்துக்கணுன்னா இவங்க மன்னிப்பு கேட்டு, சின்னம்மா காலில் உயிர்ந்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு சின்னம்மாவில் மட்டும்தான் முடியும். 1.5 கோடி தொண்டர்கள் சின்னம்மா பக்கம்தான் இருக்கிறாங்க. இந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒப்படைச்சிட்டு போனப்போ என்ன சொல்லிட்டு போனாங்க? நல்லபடியாக தொண்டர்களை பார்த்துக்கணும், நல்லபடியாக தொண்டர்களை வழி நடத்தணும் தான் சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கி இந்த கட்சியை பிடிக்கிட்டு சின்னம்மாவை கொடியை கட்டக்கூடாது, இந்த கட்சிக்கு உரிமை இல்லைன்ற சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன உரிமை இருக்குது நான் கேட்குறேன். இந்த எடப்பாடி பழனிசாமி அறிமுகப்படுத்தி வச்சது தமிழ்நாட்டுக்கு யார்? சின்னம்மா தான். சின்னம்மா இல்லைன்னாக்கா இந்த முதலமைச்சர் பதவி கிடைச்சிருக்குமா எடப்பாடி பழனிசாமிக்கு? அதை தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இது நியூஸை கேட்டுட்டு சின்னம்மா காலில் வந்து உயிர்ந்தாக்கா அவர் மீண்டும் அமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா கட்சியை விட்டு நீக்கப்படும். 7 பேரையும் நீக்கப்படும். குமரகுரு, உளுந்தூர்பேட்டை குமரகுரு உள்பட 7 பேரையும் கட்சி விட்டு தூக்குனாதான் இந்த அதிமுக உள்ளாட்சி தேர்தலில் அமோகமான வெற்றி பெறும் என்று கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அமைப்பு சாரா ஓட்டுநரை மாவட்ட இணைச் செயலராக இருக்கிறேன். இன்னைக்கு மனித சங்கிலி போராட்டம், சின்னம்மா மனித சங்கிலி போராட்டம், பொதுச் செயலாளர் சின்னம்மா வரணும்னு சொல்லி மனித சங்கிலி போராட்டம். 1.5 கோடி தொண்டர்களும் விருப்பப்படுறது சின்னம்மா பொதுச் செயலாளர் வரணும்னு. மனித சங்கிலியில் அஇஅதிமுகவை சேர்ந்த டாக்டர் கூவத்தூர் அருள்பதி முருகேசன், டாக்டர் பரந்தாமன், திரு ராஜேஷ், உளுந்தூர்பேட்டை ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் திரு வெங்கடேசன், உளுந்தூர்பேட்டை ஒன்றிய புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர்கள் திரு ஏழுமலை, திரு பரமசிவம் உள்ளிட்ட ஏராளமான அஇஅதிமுகவினர் கலந்து கொண்டனர். திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய 5 நாட்களுக்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். முன் அறிவிப்பு இன்றி திருக்கோவில் பிரதான நுழைவு வாயில் அடைக்கப்பட்டதால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோவிலில் 5 நாட்களுக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனத்திற்கு பக்தர்களுக்கு அனுமதி ரத்து செய்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முன் அறிவிப்பு இன்றி திருக்கோவில் பிரதான நுழைவு வாயில் அடைக்கப்பட்டதால் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். வரும் 2 முதல் 4ஆம் தேதி வரை மலைக்கோவிலில் நடக்கும் தெப்ப உற்சவத்தை திருக்கோவிலுக்கு சொந்தமான இணையதளத்தில் கண்டு களிக்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளது.
சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே ஆக்கிரமிப்பை அகற்றிய பஞ்சாயத்து தலைவரை கிராம மக்கள் ஊரை விட்டு ஒதுக்கிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கச்சாத்தநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள பெருமாள் என்பவர் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு 4 ஏக்கரில் அரசு புறம்போக்கு நிலத்தை சிலர் ஆக்கிரமித்ததை அகற்றி அம்மா விளையாட்டு மைதானத்தை உருவாக்கியுள்ளார். அவர் மீது ஆத்திரமடைந்த ஆக்கிரமிப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் அவரது உறவினர்கள் என 15 குடும்பத்தினரை 1.5 ஆண்டு காலமாக கிராமத்தை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர். இந்நிலையில் ஊராட்சி தலைவர் உட்பட 15 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் திரு மதுசூதனன் ரெட்டியை நேரில் சந்தித்து இச்சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்ட ஊராட்சி தலைவரையே ஊரை விட்டு ஒதுக்கிய சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் கிராமங்களில் விவசாயம் பண்ணியும் ஆடு மாடு மேய்ச்சி தான் நாங்கள் வாழ்வாதாரத்தை ஓட்டுறோம். எங்கள் கிராமத்துக்கு விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆடு மாடுகள் போனால் அப்படின்னா அந்த உயிர் உள்ள ஜீவன்களை கால் கையை உடைக்கிறாங்க. குழந்தைங்க ஒரு கூட்டத்தில் விளையாண்டா அவங்கள ஒதுக்கி வச்ச குடும்பம் அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று எங்கள் ஊரில் நடக்குது. அந்த சென்டருக்கு என் குழந்தைய படிக்க போச்சுன்னா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டுறாங்க. தண்ணி பைப்புக்கு நாங்கள் தண்ணி பிடிக்க போனோம்னா அவங்க ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் தண்ணி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. பெண்கள் ரோட்டில் சும்மா நடந்து போனால் கூட அவங்கள ரொம்ப அவதூறமாக பேசுகிறாங்க, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அந்த மட்டும் வரப்பில் போகக்கூடாது, எங்கள் இடத்துல போகக்கூடாது, அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஐயா, நான் அரசு புறம்போக்கு நிலத்தை எடுத்ததுனால அவங்க மீண்டும் அந்த ஒரு என்னோட சேர்ந்தவங்க அண்ணன் தம்பிகளை சேர்த்து ஒதுக்கி மொத்தம் 15 பேர் குடும்பத்தை ஒதுக்கியிருக்கு. இது போக என்னுடைய அப்பா தாப்புனா இறந்ததுக்கு ஊரில் யாரும் வர விடாமல் தடுத்து அதை மிரட்டி விட்டுருக்காங்க. இப்போ அதை அப்படி வந்தவங்களையும் ஆதாரம் போட்டு கும்பிட்டுக்குள்ள வச்சு 500 ஆதாரம் வாங்கியிருக்காங்க. இது அவங்களோட நீங்கள் ஏன் சேர்ந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு தான் இதுதான் என்னுடைய இன்றைக்கி பொழுதுக்குள்ளே தெரிவிட்டுருக்காங்க. இன்றைக்கி பொழுதுக்குள்ளே தெரிஞ்சால் எங்களுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்தால் நான் அது நிம்மதியாக இருப்போம். அப்படி அது இல்லைன்னா சரி மறுபடியும் குடும்ப அட்டையை ஒப்படைக்கிறாப்புல இருக்கும். என்எல்சி சுரங்க விரிவாக்கத்திற்காக வானதிராயபுரம் ஊராட்சியில் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சியில் 1A சுரங்கம் விரிவாக்கத்திற்காக அருகில் உள்ள வானதிராயபுரம் ஊராட்சியில் என்எல்சி நிறுவனம் நிலம் மற்றும் வீடு கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பு வெளியிட்டது. இதனை அறிந்த அப்பகுதி கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி என்எல்சி நிறுவனத்துக்கு எதிராக கோஷமிட்டனர். ஏற்கனவே என்எல்சி நிறுவனத்துக்கு வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு என்எல்சி நிறுவனம் அளித்த வாக்குறுதி செயல்படுத்தவில்லை என்றும் தற்போது தங்கள் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் சுரங்க விரிவாக்கத்திற்காக நிலத்தை கையகப்படுத்த முன் வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுடைய மண்ணை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே 1969 கையகப்படுத்திக்கிட்டாங்க. செம்புலிக்குப்பம், வேலுடையான்பட்டு, கூரைப்பேட்டை, தெக்குமுள்ளூர்னு உள்ளிட்ட கிராமம்லாம் எடுத்திருக்காங்க. அதில் இருக்கிற கறி படிமம் 2 லேயருக்கு அதிகமாகவே வச்சுருக்காங்க. அது இருக்கும்போது ஒரு லேயர் மட்டுமே இருக்கக்கூடிய வானதிராயபுரம் கிராமத்தை ஏன் எடுக்கிறதுக்கு அவங்க முன்னுரிமை காட்டுறாங்கன்னு தெரியல. அவங்க இடமே 15,000 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்குது நெய்வேலி டவுன்ஷிப்பில். அதில் 21,000 வீடுகள் தான் இருக்குது. 21,000 வீடுகளே 3,000லேருந்து 4,000 வீடுகள் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மீதமுள்ள 14,000 இடம் இருக்குது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட நிலக்கரி பரிமம் எடுத்தாங்கன்னா 40 வருஷத்துக்கு மேலே அது பயன்பாட்டில் நிலக்கரியை வைத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு எங்கள் கிராமத்தை அவங்க கையகப்படுத்திட்டு இருக்காங்க? ஒருபோதும் நாங்கள் எங்களுடைய கிராமத்தை நாங்கள் கை கொடுக்கவே மாட்டோம். குறுவை பயிர் காப்பீடு தேதி முடிவடைந்த நிலையில் கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இயற்கை சீற்றங்களில் பயிர்கள் பாதிக்கப்பட்டால் பயிர் இன்சூரன்ஸ் செய்து அதன் மூலம் நிவாரணம் வழங்கும் நிலை கடந்த சில ஆண்டுகளாக வழக்கத்தில் உள்ளது. கடந்த ஆண்டு பயிர் இன்சூரன்ஸ் செய்ததற்கு மத்திய மாநில அரசுகள் தங்களது பங்கீட்டுத் தொகையை வழங்காத நிலையில்
குறுவை மற்றும் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை நிவாரணம் வழங்கவில்லை. இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இன்சூரன்ஸ் செய்வதற்கு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிடாமலேயே அதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்தது. இதனால் இந்த ஆண்டு பயிர்கள் பாதிக்கப்பட்டால் நிவாரணம் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்ட ஆட்சியர் திரு அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் குறுவை சாகுபடிக்காக கூட்டுறவு வங்கிகள் மூலமாக இதுவரை ஒருவருக்கு கூட கடன் வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். குறுவை பயிர் காப்பீடு தேதி முடிவடைந்த நிலையில் காப்பீட்டு நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி காப்பீடு செய்வதற்கான தேதியையும் கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவம் தப்பி பெய்த மழையால் ஏற்பட்ட இழப்புக்கு சென்ற சம்பா பருவத்திற்கு காப்பீடு தொகை வழங்கியிருக்கணும். சட்டம் 60 நாட்களில் கொடுக்கணும் என்பது விதி. ஆனால் ஒரு பருவம் பயிரே முடிந்து 2வது பயிர் வந்தாச்சு, இன்னமும் காப்பீடு தொகை வழங்கப்படலை. தகவலின் அடிப்படையில் பார்த்தா தமிழக அரசு 2055 கோடி ரூபாய் பணம் செலுத்தணும், மத்திய அரசு 600 கோடி செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு செலுத்த வேண்டிய தொகையை காப்பீடு நிறுவனத்துக்கு செலுத்தி விவசாயிகளுக்கு உரிய காப்பீடு தொகை கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் இந்த ஆண்டு குறுவை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 40,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு இடர்பாடு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் குறுவைக்கான தேதி இன்றையோடு முடிவடைகிற நிலையில் தேதியை நீட்டிப்பு செய்து குறுவைக்கு புதிய நிறுவனங்களை ஒப்பந்தம் செய்யணும். அதன் அடிப்படையில் விவசாயிகளை காப்பாற்றணும். தென்சென்னை தெற்கு மாவட்டம் மயிலாப்பூர் பகுதி கழகம் சார்பில் அமமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தென்சென்னை தெற்கு மாவட்டம் மயிலாப்பூர் பகுதி கழக ஆலோசனை கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தலுக்காக நிர்வாகிகள் கட்சிப் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும், அஇஅதிமுக பொதுச் செயலாளராக தியாக தலைவி சின்னம்மா வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஜி செந்தமிழன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் திரு ஏ.சி. ரெங்கசாமி, மாவட்ட கழக இணைச் செயலாளர் திரு ராதா யுவராஜ் மற்றும் மயிலாப்பூர் பகுதி கழக செயலாளர் மயிலை திரு ஏ. அர்ஜுனன் மற்றும் தென்சென்னை தெற்கு மாவட்டம் மயிலாப்பூர் பகுதிக்குட்பட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வீட்டிற்கே சென்று மது பாட்டில் விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். ஆத்தூரை அடுத்த தென்னங்குடிப்பாளையம் பகுதியில் தொலைபேசி வாயிலாக ஆர்டர் செய்தால் வீட்டிற்கே சென்று மது விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் தென்னங்குடிப்பாளையம் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த நபரின் விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஆர்டரின் பேரில் மது பாட்டில் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து முருகன் என்னும் அந்த நபரை கைது செய்த போலீசார் 300 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தொலைதூர கல்வி மூலம் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் அரசு துறைகளில் பதவி உயர்வு பெற முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் 2ஆம் நிலை சார் பதிவாளராக தேர்வான செந்தில்குமார் துறை ரீதியான தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றும் முதல் நிலை சார் பதிவாளராக பதவி உயர்வு வழங்காதது தொடர்பான அரசு மேல்முறையீடு மனு விசாரணைக்கு வந்தது. கல்லூரிக்கு போகாமல் தொலைதூர கல்வி மூலம் பட்ட மேற்படிப்பை முடித்ததால் பதவி உயர்வு பட்டியலில் இடம்பெற தகுதியில்லை என்று வணிக வரித்துறை உத்தரவு செல்லாது என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, கிருஷ்ணன் ராமசாமி அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கல்லூரி மாணவனின் செல்போனை திருடிச் சென்ற 3 பேரை ஜிபிஎஸ் உதவியுடன் கிராம மக்கள் வளைத்து பிடித்தனர். மணப்பாறையை அடுத்த துலுக்கம்பட்டியைச் சேர்ந்த பூவரசன் என்ற கல்லூரி மாணவரின் செல்போனில் காணாமல் போன நிலையில் டிராக்டர் மற்றும் ஜிபிஎஸ் பயன்படுத்தி செல்போன் இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது.
பின்னர் அக்கிராம மக்கள் உதவியுடன் செல்போன் திருடர்கள் 3 பேரை வளைத்து பிடித்த பொதுமக்கள் அவர்களை போலீசில் ஒப்படைத்தனர். GPS உதவியால் காணாமல் போன செல்போனையும் திருடர்களையும் கண்டுபிடித்த இளைஞருக்கும் அப்பகுதி பொதுமக்கள் போலீசார் பாராட்டு தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழையின் போது அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்கும் வகையில் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் செயல்முறை விளக்கங்கள் செய்து காண்பித்தனர். சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மழைக்காலங்களில் பொதுமக்கள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டால் அவர்களை எப்படி மீட்பது, எவ்வாறு முதல் உதவி செய்வது என்பது குறித்தும், இடி மின்னல் ஏற்படும் போது பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும் என்பது குறித்தும் செயல் விளக்கங்கள் செய்து காண்பிக்கப்பட்டன. சென்னை அமைந்தகரையில் சட்டவிரோதமாக கடத்த முயன்ற 3.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. அமைந்தகரை பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சரக்கு வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த 72 மூட்டை ரேஷன் அரிசி பிடிபட்டது. கடத்தல் தொடர்பாக அரும்பாக்கத்தைச் சேர்ந்த அமீத் என்பவர் கைது செய்யப்பட்டார். 3600 கிலோ அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய சரக்கு வாகனம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட 24 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஈசானிய தெருவில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. இந்நிலையில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பை கிடங்கில் அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து நிகழ்வு இடத்துக்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. அமமுக வடசென்னை மத்திய மாவட்டம் பெரம்பூர் பகுதி கிழக்கு 46வது வட்டக்கழகம் சார்பில் வியாசர்பாடியில் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தியாக தலைவி சின்னம்மா விரைவில் பங்கேற்கவுள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் வரவேற்பு அளிப்பது, கழக வளர்ச்சிப் பணிகள், நடைபெறவுள்ள சென்னை மாநகராட்சி மாமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய களப்பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. வடசென்னை மத்திய மாவட்ட செயலாளர் திரு AR பழனி, புரட்சித் தலைவி அம்மா தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் வியாசர்பாடி திரு ராஜ், பகுதி கழக செயலாளர் திரு செல்வராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனிவரும் செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் வினிதா. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.